கல்யாணம் ஆனவங்க மனைவி ஃபோட்டோ எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிற மாரி. ஆமாம், செல்ஃபோனில் வச்சுக்கிற மாதிரி அதில் வர அந்த ப்ரொஃபைலெல்லாம் வச்சுருவாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க மனைவியை பார்க்கணுன்னா மனைவியை பார்த்துட்டு வந்துடுவாங்களா போய் பார்க்க என்ன பண்ணுவோம், அடுத்துக்கு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு 2 வருஷம் தான். அப்புறம் யார் ஃபோட்டோ இருக்கும்? மனைவி அப்படி போயிடுவாங்க, குழந்தை வந்துடுவாங்க. ஒரு காலம் கழிச்ச உடனே குழந்தைங்க ஃபோட்டோ இருக்காங்க, யார் ஃபோட்டோங்க வரும்? நமக்கு அப்படித்தான் சிந்தனை. ஆனால் ஆண்டவருக்கு குழந்தை பேர புள்ள மனைவி புள்ளலாம் கிடையாது. நீங்கள் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கும். மனுஷால் தான் வெளி தோற்றத்தை பார்த்து வயசாகி போச்சு, இனிமேல் இவங்க ஆயா நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு அப்படிலாம் கிடையாது பாருங்க. அவருக்கு கைகளில் வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். இந்த குடும்பத்தை முன் குறித்து வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் மேல கண்களை வைத்து இருக்கிறார். அவருக்கு தெரியாமல் உங்களை ஒருவரும் தொட முடியாது, உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது. அவருக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வந்துட முடியாது. அவருக்கு தெரியாம உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை ஒருத்தவங்க அபகரிக்க முடியாது. அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட யாருக்குமே அதிகாரம் கிடையாது. காரணம், நீங்க தேவனால முன் குறிக்கப்பட்டவர்கள்.